வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சார். இப்போ என்ன நாடகோஷ்டி வெளியே வர்றதே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் மாநாடு வந்தபோது வெறும் மாநாடு மட்டுமே நடத்திருப்போம்னா இவங்க கூட்டம் சேர்க்கறது அப்படின்னாங்க. அப்புறம் சனிக்கிழமை இதெல்லாம் என்ன அப்படின்னா இப்போ 9 நாளா உள்ள இருக்காரு குத்த வச்ச மாதிரி யாரு மீசக்கார சொல்றாரு வயசுக்கு வந்த பிறகு உள்ள உட்காந்துருக்காருன்னா உன் மேல தடா சட்டம் போட்டு பொடா சட்டம் போட்டு உன் மேல சொல்ற வெக்கம் கேட்டாத வெளில வந்து மேடையில சொல்ற என் மேல வெறும் 471 கேஸ் தான் இருக்கு. உன் மேல 500 கேஸ் போட்டாலும் நீ தாக்கு பிடிக்கிறனா காசு இருக்க திறமையில இப்ப இருக்க நாடகோஷி இருக்க கட்சியில நீ பேசிட்டு இருக்க. நான் ரொம்ப நேர்மை நினைச்சேன். ஆனா நம்ம கர்நாடக மாநிலத்துல ராஜ்குமார் கடத்திட்டு போன வீரப்ப கேஸ்ல நீ அப்பியர் ஆகி அந்த கூட்டத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி வீடியோ எடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு பேரு. நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்காத. அதே மாதிரி நீ பண்ற நியாயம் எல்லாம் என்னன்னு தெரியும், நீ பண்ற அநியாயம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சரியா? இப்ப தெரிஞ்சு போய் நீயும் ஒரு நாடக வயசுல ஒரு ஆள் ஏன்னா மீச வச்சுட்டு நல்லா யாரு அப்படி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை கொலை பண்ணு, வெட்டு பண்ணு. இப்பெல்லாம் போலீஸ்க்கு தெரியாது. இதெல்லாம் நீ வந்து சர்வசாதாரணம். கெட்ட வார்த்தையில பேசலாம், அவங்களாம் சர்வசாதாரணம். ஆனா டிஎம்கே என்னடா கட்சி அப்படின்னு கேட்டா ஒரு நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் டிஎம்கே வாழ்க வாழ்க அப்படின்னு பேசுற ஆளுங்க எல்லாம் வெட்டுவேன் குத்துவேன்னு வெளிப்படையா வீடியோல பேசுவாங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கேவலமான ஆட்சிங்க நாடக ஆட்சி, நாடக கட்சி. சரிங்களா? ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஆட்சி அந்த கட்சியே நாடக கட்சி. சரி, நாடக கோஷ்டி. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. வீடியோக்கல்ல ஏவந்தன்னு கேக்குறாங்க, வந்ததே பெருசு. அவர் என்ன சொல்றாரு, நான் வர்றேன், நான் வருவேன், நான் வீடியோ கால்ல மட்டும் வரல, கோர்ட்டு பர்மிஷன் கேட்டிருக்கேன், கண்டிப்பா வருவேன். சரிங்களா? அவரு ஆன்லைன்ல பர்மிஷன் கேட்டிருக்காரு, கண்டிப்பா வருவேன். நான் நேர்ல வந்து பர்மிஷன் கேட்டேன், அங்கேயே ஒரு பிரச்சனை நடத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால வர்றேன், பர்மிஷன் கொடுத்த உடனே வர்றேன், கண்டிப்பா வருவேன். இக்காரணத்தை கொண்டு 41 பேருக்கு நீதி கிடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் சரி, அந்த நிர்வாகி ராஜ்மோகனும் சரி 41 பேருக்கு நீதி கிடைக்காம விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க நம்பிக்கை இருக்கு. என்னன்னா நம்பி பல கட்சிகள் ஏமாந்துட்டோம். ஒரு வாட்டி கொடுத்தா பார்ப்பேங்க, நான் வந்து அவர் கட்சி வந்துட்டாரு எங்க இன்னும் வரவே இல்லைங்க எலெக்ஷனுக்கு, அதுக்குள்ள பயந்து இவ்வளோ போராட்டம் நடத்துறீங்க, உடனே சோசியல் மீடியாவுக்கு நீங்க பதிவு பண்றீங்க, பொய் வருது நீங்களே பரப்பாதீங்க சொல்லிட்டு போ. நான் என் கட்சி நடத்துறது எனக்கு தெரியும், நீங்க காலை தட்டிட்டு போக வேண்டியதுதானே? தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா எல்லாமும் என்னதான் விட்டாலும் திருப்பி அது என்னதே குத்துனா பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான். இப்ப செந்தில் பாலாஜி தானா போய் சுப்ரீம் கோர்ட்ல மாட்டிக்கிட்டாப்ல. அவர் கேட்டது ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் மாத்தக்கூடாது, டெல்லிக்கு ஏன் மாத்தக்கூடாது, இந்த விசாரணைய ஏன் தமிழ்நாட்டுல பண்றீங்க, டெல்லிக்கு ஏன் மாத்தக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்கிற. ஆக்சுவலி இதுக்கு என்ன நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்க, ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடுக்கு என்ன உங்க மேல தப்பு இல்லைன்னா பண்ணிக்கோங்க, எங்க விசாரணை பண்ணாலும் என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஏன் சொல்ல, டெல்லிக்கு மாத்துங்கன்னு சொல்லி ஏன் சொல்ல? ஆமாங்க, எங்களுக்கு எங்க விசாரணை பண்ணாலும் நியாயமா இருப்போம். விசாரணை இங்க பண்ண என்ன, இல்ல பக்கத்து மாநிலத்தை பண்ண என்ன, டெல்லிக்கே மாத்திரம் என்ன? அவங்க கேட்டது டெல்லிக்கு மாத்திரன்றாங்க. அப்போ ஏன் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி இல்ல மாத்துறதுக்கான ஏன் ரிப்ளை கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஏன் மாத்திக்கோன்னு சொல்ல. அப்ப நாடக கோஷ்டி பக்கா தெரிஞ்சு போயின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.